இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திரு அவையானது ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இன்று நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த உலகிலே நல்ல சிறந்த பொருட்களை, சிறந்த இடங்களை, சிறந்த முடிவுகளை மட்டுமே நாம் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுகிறோம். நமது குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்றால் சிறந்த நல்ல பள்ளிகளை தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல மருத்துவமனைகளை தேர்ந்தெடுக்கிறோம், நல்ல மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதே போல வீட்டிற்கு எந்த பொருள் வாங்க வேண்டும் என்றாலும் நல்ல சிறந்த பொருட்களை வாங்க ஆசைப்படுகிறோம். ஏன், பங்கிலே அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் கூட நல்ல அருட்பணியாளர்களை, நல்ல அருட்சகோதரிகளை பெற்றுக்கொள்ள நாம் ஆசை கொள்கிறோம். நாட்டிலே நம்மை வழிநடத்தக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய தலைவர்கள் கூட நல்ல குணநலன்களை கொண்டவர்களாக இருக்க நாம் ஆசை கொள்கிறோம். இவை அனைத்துமே நியாயமான ஒன்றுதான், சரியான ஒன்றுதான். இந்த நிலையிலே நான் சிந்தித்து கொண்டிருக்கிற பொழுது எல்லாவற்றிலும் நல்ல சிறந்த உயரிய முதற்தரமான அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதனுடைய ஊற்று எங்கு இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது குடும்பத்தில் தான் துவங்குகிறது. திரு அவையை வழிநடத்தக்கூடிய திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் வரை, நாட்டை வழிநடத்தக்கூடிய எல்லா சமூக அரசியல் தலைவர்களும், ஏன் அனைத்து ஆசிரியர்களும், அனைத்து அலுவலர்களும், அனைத்து மருத்துவர்களும் குடும்பத்தில் இருந்துதான் உருவாகிறார்கள். இன்று நீங்களும் நானும் வாழக்கூடிய சமூகத்திலே அத்தகைய நல்ல குணமுள்ள மனிதர்களை நாம் காண முடியவில்லை என்றால் அனைத்திற்கும் அடித்தளமான, அனைத்திற்கும் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு ஆன குடும்பம் என்பது சரிவர கட்டமைக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். எங்கு குடும்பமானது சரியான முறையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களிலிருந்து உருவாகிற அனைத்து மனிதர்களும் நல்ல மனநிலை கொண்டவர்களாய், நல்ல ஆளுமை கொண்டவர்களாய், நல்ல குணநலன் கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்க நல்ல அடித்தளத்திலே பாறையின் மீது கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை போன்றவர்கள் போல நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்றால் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? திரு அவையிலே குடும்பம் மற்றுமாய் குடும்பத்தை உருவாக்குகிற திருமணம் என்கிற ஒரு அருட்சாதனத்தை பற்றிய சரியான புரிதலை நாம் கொண்டிருக்க வேண்டும். பல நேரங்களிலே பல திருமண அழைப்பிதழ்களிலே நாம் பார்க்கலாம் திருமண ஒப்பந்த அழைப்பிதழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையிலே ஒப்பந்தத்திற்கும் உடன்படிக்கைக்கும் வேறுபாடு உண்டு. உங்களையே நீங்கள் ஒரு சுய ஆய்வு செய்து பாருங்கள். என்னுடைய புரிதல் கத்தோலிக்க திருமணத்தை பொறுத்தவரை திருமண ஒப்பந்தமாக இருக்கிறதா அல்லது திருமண உடன்படிக்கையாக இருக்கிறதா? ஒப்பந்தம் என்றால் என்ன, உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை நான் 3 விடயங்களை மட்டும் உங்கள் முன் வைக்கிறேன், சிந்தித்து பாருங்கள். ஒப்பந்தம் என்பது கான்ட்ராக்ட், உடன்படிக்கை என்பது கவனன்ட். ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் லாப நோக்குடையது, ஒரு குறிப்பிட்ட காலத்தை வரம்பிற்குரியது, முறிவுபடக்கூடியது. இதை இன்னும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வாழ்கிற இல்லங்களிலே புதியதாக கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்றால் இன்ஜினியர்ஸ் கூட சேர்ந்து நாம் கான்ட்ராக்ட் இடுகிறோம். அவருக்கும் நமக்கும் அந்த உறவிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டால் அவை முறிந்து கொள்ளும். அந்த இரண்டுமே வியாபார நோக்குடையது, லாப நோக்குடையது. ஆனால் உடன்படிக்கை என்பது லாப நோக்கற்றது, வியாபார தனம் உடையது அல்ல.
காலத்தால் ஒருபோதும் எந்த காலத்திற்கும் அது உட்பட்டதல்ல, எப்பொழுதும் முறிவுபடக்கூடிய தன்மை கொண்டது அல்ல. ஆக கத்தோலிக்க திருமணங்கள் அனைத்துமே திருமண ஒப்பந்தம் அல்ல, மாறாக திருமண உடன்படிக்கை. அது எவ்வாறு உடன்படிக்கையாக முழுமை பெறுகிறது என்று பார்க்கிற பொழுது, ஒவ்வொரு திருமண திருவருட்சாதன கொண்டாட்டத்தின் பொழுதும் திருப்பலியின் பொழுது அந்த மணமகனும் அந்த மணமகளும் திரு அவையின் முன்பாக நின்று திரு அவைக்கு சான்றாக இருக்கிற அருட்பணியாளர்களின் முன்னிலையிலே கடவுளை மையப்படுத்தி அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை இறைவன் முன்பாக ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதனால்தான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்கிற அந்த வார்த்தைகளின் வழியாக அவர்கள் உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த உடன்படிக்கையானது யாவே இறைவனுடைய முன்னிலையிலே ஏற்படுகிறது. எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே யாவே இஸ்ராயல் மக்களோடு சீனாய் மலையிலே உடன்படிக்கை செய்து கொண்டாரோ, அதே போல திருமணம் என்கிற உடன்படிக்கையிலும் கணவனும் மணமகனும் மணமகளும் திரு அவையின் முன்பாக உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆக கத்தோலிக்க திருமணங்கள் திருமண உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை லாப நோக்கமுடையது அல்ல, எந்த விதமான விதிமுறைகளுக்கும் உட்பட்டது அல்ல, காலத்தால் முறிவடையக்கூடியது அல்ல. ஆக நம்முடைய புரிதல் கத்தோலிக்க திருமணங்கள் திருமண உடன்படிக்கை என்பதை முதலிலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் உடன்படிக்கையின் வழியாக பாறையின் மீது கட்டப்பட்ட கட்டடங்களாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் மிக அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே கடவுள் முதலிலே ஆணை படைத்து அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்து அவர் ஒரு பெண்ணை படைக்கிறார். ஆணுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வர வைத்து அவருடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து பெண்ணை படைக்கிறார். விவிலிய பேராசிரியர்கள் மிக அழகாக குறிப்பிடுவார்கள், இறைவன் பெண்ணை படைக்கிற பொழுது ஏன் தலையிலிருந்தோ அல்லது உடலின் மற்ற பாகத்தில் இருந்தோ ஒரு உறுப்பை எடுத்து படைக்காமல் விழாவில் இருந்த எலும்பை எடுத்து பெண்ணை படைக்க வேண்டும் என்று அவர்கள் விவரிக்கிற பொழுது, கடவுள் படைப்பிலேயே ஆணும் பெண்ணும் சரி நிகரானவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக தான் ஆணினுடைய உடலின் மையத்தில் இருக்கிற விழா எலும்பினை எடுத்து பெண்ணை படைக்கிறார். சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய அணுகுமுறைகளிலே பெண்களின் மீதான அல்லது ஆண்களின் மீதான ஒரு பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர்களும் நமக்கு சரி நிகரானவர்கள் என்கிற மனநிலை கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய இரண்டாவது செய்தியாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கணவனும் மனைவியும் தனக்கு கிடைத்த கணவனோ மனைவியோ இறைவனால் படைக்கப்பட்டு எனக்காக முன்குறிக்கப்பட்டு இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசு அவர் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களையே ஒரு சுய ஆய்வு செய்து பாருங்கள். இறைவா, எனக்கு கொடுத்துள்ள இந்த கணவனுக்காக நன்றி, எனக்கு கொடுத்துள்ள இந்த மனைவிக்காக நன்றி என்று என்றாவது இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடிய நன்றியின் மக்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆணையோ அந்த பெண்ணையோ நினைத்து அவருக்கு நாம் நன்றி கூறி நன்றியின் மக்களாக வாழ்கிற பொழுது அடிப்படையில் இருந்தே அவர்களின் மீதான ஒரு அன்பு, அவர்களின் மீதான ஒரு பாசம், அவர்களின் மீதான ஒரு மதிப்பு உருவாகும். அது ஒரு குடும்பம் சுமூகமான பாதையிலே நடந்து செல்வதற்கு வழிவகுக்கும்.
மூன்றாவது, அடுத்தவர்களிடம் உள்ள குறைகளை மட்டும் பெரிது பார்க்காமல் அடுத்தவர்களுள்ள நிறைகளை கண்டு நாம் பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பாராட்டிற்காகவும் ஆறுதல் மொழிக்காகவும் ஏங்குகிற குழந்தைகளாக இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே ஒரு குழந்தையை நாம் பாராட்டி அன்பு மொழி பேசி அவர்களை நாம் வளர்க்கிற பொழுது அவர்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும் என்று அனைத்து மனநலவியலார் குறிப்பிடுகிறார்கள். சிந்தித்து பார்ப்போம். நமது குடும்பங்களில் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளிடையே உள்ள குறைகளை நாம் பெரிதிப்படுத்தி பார்க்கிறோமா, அல்லது குறைகளை விடுத்து அவர்களிடம் உள்ள நிறைகளை நாம் பாராட்டி பேசுகிறோமா என நாம் சிந்திக்க வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமரிஸ் லெத்திசியா என்கிற ஒரு திருத்தூது மடலின் வழியாக மிக அழகான செய்திகளை திருமணமான கணவர்களுக்கும் மனைவிக்கும் அவர் குறிப்பிடுவார். கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் இறைவனின் மீதும் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கையும் இறை வார்த்தையை வாழ்வாக்குகிற குடும்பங்களாக இருக்கிறது என்று குறிப்பிடுவார். இன்று நீங்கள் ஒவ்வொருவருமே ஒரு கத்தோலிக்க குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய பெற்றோர்கள் வாழ்ந்து காட்டிய, உங்களிடையே விதைத்த அந்த விசுவாச விதையினுடைய பயன்தான் இன்று நீங்கள் கிறிஸ்துவத்திலே கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்ப தலைவனாக தலைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோரினுடைய முன்மாதிரியான அந்த ஒரு வாழ்வுதான் இன்று உங்களை இத்தகைய வாழ்வு வாழ ஊக்கமளிப்பதாக இருக்கிறது. நீங்கள் எத்தகைய ஒரு முன்மாதிரியை உங்கள் குழந்தைக்கு விட்டு செல்கிறீர்கள் என யோசியுங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கிற பணமோ பொருளோ பதவியோ அந்தஸ்தோ எதுவுமே அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு அவ்வளவாக பயன்படுவதில்லை. அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நல்வாழ்வியல் பண்புகள் தான் அவர்களுக்கு அவர்கள் வாழ்வை அமைத்து கொள்ள பயன்படுகின்றன. எத்தகைய ஒரு அறிவை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் விட்டு செல்கிறோம் என சிந்தியுங்கள். இரண்டாவதாக, நாம் வாழக்கூடிய இந்த சூழலிலே பரபரப்பான ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எதையாவது ஒன்றை நோக்கி நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் திருத்தந்தை இன்றைய நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கிறார். வாரத்திற்கு அல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோடு அமர்ந்து உணவு உண்ணுங்கள் என்று. காலை முதல் மாலை வரை நீங்கள் பல பணிகளிலே ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து உணவு உண்கிற பொழுது உறவு வளப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஆகவே நல்ல இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்ட இறை குடும்பங்களாக நம்ம குடும்பம் வாழ, திருமணம் ஒப்பந்தம் அல்ல உடன்படிக்கை என்பவர்களை உணர்ந்து வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.